இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அந்த அவேக்கன் அசோசியேஷன்ல போயிட்டு டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வாங்குறான். அதுல அவனுடைய ரேங்க் எஃப்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சர்டிபிகேட் ஒன்றும் எக்ஸ்ட்ராடனரியா இல்ல, மத்த சர்டிபிகேட் மாதிரியே ரொம்பவே சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வர, அங்க இயான்வாவும் தாமினும் இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நாங்க நல்லா இருக்கோம், அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி எங்களை கொஞ்சம் லெவலப்பும் பண்ணிருக்கோம். அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க, இவங்க எல்லாருக்குமே உங்களை தெரியும்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படியே பேசிட்டு இருந்தோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நானே இன்ட்ரடியூஸ் பண்றான். இவங்க பேரு ஆலிஸ், நார்த்தன் யூரோப்ல இருந்து வந்திருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவதான் ரூயின்ஸ்ல இருந்த பாஸ் மான்ஸ்டர்னு சொன்னா இங்க ஒரு பெரிய குழப்பமே ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் இவர் வந்துட்டு கிம், நான் டேக் ஓவர் பண்ண அந்த பிளாக் க்ரோ கில்ட இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண போறவர் இவர் தான். பதிலுக்கு கிம்மும், நீங்க மிஸ்டர் கேங் ஜினியுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை உங்களுக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதுவே எனக்கு பெரிய ரிவார்டு. இவ்வளவு நாளா அந்த ஜென்ஸு கீழே நான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இவர் கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு, உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்பட்டாலும் நீங்க கிம் கிட்ட கேட்டுக்கலாம். பதிலுக்கு தாமினும், அப்ப நீங்க தான் அந்த பிளாக் ப்ரோவுடைய கில்டு மாஸ்டரான்னு கேட்க, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் தான் கில்டு மாஸ்டர், ஆனா உண்மையில நான் தான் இந்த கில்டுக்கு மாஸ்டர். ஓ அப்படியா, அப்ப இதுக்கப்புறத்துல இருந்து இன்னும் நல்லாவே பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் கிம் கிட்ட பேச, ஹீரோ வந்துட்டு ஆலிஸ் எதுக்காக இப்படி பண்ணனு கேட்க, நான் என்ன பண்ணேன், அவன் தான் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தான், அது அவனுடைய ஃபால்ட், இந்த அளவுக்கு போகும்னு நானே எதிர்பார்க்கல. உடனே ஹீரோ வந்துட்டு, அவன் உன்னை குழந்தைன்னு தானே கூப்பிட்டான், அதுக்கே அந்த பில்டிங்கை நீ வெடிக்க வச்சிருவியா, 1000 வருஷமா நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்க, உன்னால இந்த சின்ன ப்ரொவகேஷனை கூட தாங்கிக் கொள்ள முடியலையா. பதிலுக்கு ஆலிஸும், இந்த மாதிரி யாருமே என்ன காண்டேத்தினது இல்ல, சரி விடு, என் கூட வா, ஹண்டிங் போலாம். ஏன் உன்னால தனியா போய் ஹண்ட் பண்ண முடியாதா, நான் ஒரு கூட்டத்தையே வேட்டையாட போறேன், சோ கண்டிப்பா எனக்கு உன் சப்போர்ட் தேவைப்படும். இன்னுமே ஏதாச்சும் ஹண்டிங் கிரவுண்ட்ஸ் இருக்கா, ஏன்னா 3rd ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணாம 4th ஃப்ளோர்ல இருக்க அந்த கேட் ஓபன் ஆகாது. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே மத்த கில்ட்ஸும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு ஹண்டிங் கிரவுண்டும் இல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மூன் லேக்கு கூட்டிட்டு போறோம். இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம்னா அது இதுதான், ஆனா யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, ஏன்னா மனித இனமே அழிவின் விளிம்புல இருக்கிறதுனால. பதிலுக்கு ஹேனாவும், சரி இந்த இடத்துல நீ எப்படி வேட்டையாட போற, அத நீயே உன் கண்ணால பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேக் உள்ள போறான். அதுக்கு நடுவுல 12 சிலைகள் இருக்கு, இததான் டிரான்குவல் மூன் லேக்னு சொல்லுவாங்க. இந்த 12 சிலையில இது ஒண்ணு மட்டும் வேறுபட்டது. இதை கேட்ட ஆலிஸும், ஏன் ஏதாச்சும் சீக்கிரட்டான பட்டன் இருக்குமா. பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு, இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே இந்த ஸ்டாச்சுல ஏதோ சீக்கிரட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன்னா இந்த ஃபிஷ்ஷுடைய ஹெட்ல காயின் போடுற மாதிரி ஒரு ஹோல் இருக்குல்ல, அதை வச்சு நிறைய பேர் இதை பார்த்துட்டு இதுக்குள்ள ஏதோ ஒரு காயினை போடணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இதுக்கு காயினோ கீயோ தேவையில்ல, இந்த ஸ்டாச்சுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் அந்த நிலவுடைய வெளிச்சம். இதுல கைய கரெக்டா வச்சுட்டு அந்த நிலவுடைய ஒளி உள்ள இருக்க மெக்கானிசம் மேல கரெக்டா படுற மாதிரி நம்ம கையுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம்னா இதுக்கான அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகும். இதே நேரத்துல அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள நம்ம ஹீரோவும் ஆலிஸும் போக, ஹீரோட சிஸ்டம்லயும் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்கக்கூடிய லோவர் கிரவுண்டுக்குள்ள போறீங்கன்னு வருது. உடனே ஆலிஸ் வந்துட்டு, டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கே தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இதுதான் ஃப்ரீடம். பின்னாடி ஹீரோ வந்துட்டு, என்ன எப்படி இருக்கு, என் கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட்னால சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு ஆலிஸ் சொல்லிட்டு இருக்கப்பா, ஹீரோ வந்துட்டு தெரசா கிட்ட இருந்து காப்பி பண்ண அந்த பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரை மேனிஃபெஸ்ட் பண்றான். அப்பதான் அந்த ஃப்ரோசன் டியர்ஸ்குள்ள இருக்க மானா பவரை அப்சர்வ் பண்ண முடியும். எக்ஸாக்டா இந்த ஃப்ரோசன் டியர்ஸை பத்தி சொல்லணும்னா அதுக்குள்ள 100 மேஜிக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை அப்சர்வ் பண்றதுக்கு டிவைன் பவர் யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ஹர்ட் ஆகாம அதை அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தெரசா மூலமா 12 மேஜிக் பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிருப்போம், இப்போ 18 மேஜிக் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம், மீதி 70 மேஜிக் பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. இந்த மேஜிக் பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால ஆலிஸை வெளியிலேயே வச்சிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். சரி, இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கவங்க எங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது ஒரு கேம் இப்போ ரியாலிட்டிக்கு வந்திருக்குன்னு, ஆனா ஆலிஸ மாதிரி ஆளுங்கெல்லாம் 1000 இயர்ஸா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கேம், அவங்கெல்லாம் ஒரு டேட்டான்னு தெரியுமா அப்படின்னு ஆலிஸ் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்ல போக அந்த இடத்துல சிஸ்டம் கிளிச் ஆகுது. ஹீரோ சொல்றது நம்ம ஆலிஸ்க்கு கேட்கல, நீ என்ன சொல்ல வந்த, எனக்கு ஒண்ணுமே கேட்கல, என்ன பயமுறுத்தாத இந்த மாதிரி. உடனே ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா இந்த டவர் ஆஃப் ட்ரையல பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே உள்ள இருக்கவங்க யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு பிளாக் பண்ணப்பட்டிருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட இந்த கேமை பத்தி சொல்ல முடியாதுன்னு, இந்த இன்ஃபர்மேஷனே இப்போதைக்கு போதுமானதுன்னு நினைக்க. உடனே ஆலிஸும் ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்றா. உடனே ஹீரோவும் அவனுடைய ஃபயர் எலிமெண்ட்
மொமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு நான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்க இந்த லோவர் கிரவுண்ட ஸ்பானிங் கிரவுண்ட் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த ஃபயர் மேஜிக்கை தூக்கி எறிய அவனுக்கு எதிர்க்க வந்து ஒரு பூச்சி மேல பட்டு அது எரிய ஆரம்பிக்குது. ஆனா இன்னுமே அந்த இடத்துல இருந்து நிறைய பூச்சிங்க இவங்களை நோக்கி வருது. எதுக்கு இதை நம்ம ஹீரோ ஸ்பானிங் கிரவுண்ட்னு கூப்பிட்டானா முடிவே இல்லாம இந்த ஆவசியில இருந்து பூச்சிங்க வந்துட்டே இருக்கும். இதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. நீங்க அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.